தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா போன்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணையில் தமிழகத்திற்கு உரிமை இருப்பதாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு கூறியுள்ளது. இன்றைய விசாரணையின் போது 1886ஆம் ஆண்டு திருவாங்கூர் சமஸ்தானமும் சென்னை மாகாணமும் செய்து கொண்ட ஒப்பந்தம் செல்லாது என்று கேரள சார்பில் வாதிடப்பட்டது. அணையின் நீர்மட்ட அளவை உயர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் கேரள அவசர சட்டம் கொண்டு வந்தது ஏன் என நீதிபதிகள் வினவினர். ஈரான் சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 16 பேரின் குடும்பத்திற்கும் தலா 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த பிரச்சனையில் மத்திய அரசு தலையிட்டு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க மத்திய, மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை மத்திய அரசு செலுத்தட்டும் என காத்திருப்பதை விட தமிழக அரசே அந்த தொகையை செலுத்தி மீனவர்களை மீட்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மீனவ சமூகத்தின் எதிர்பார்ப்பும் இதுதான் என கருணாநிதி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 5 பேர் மீது இலங்கை மீனவர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். கோடியக்கரை பகுதியில் இன்று காலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களின் மீது இலங்கை மீனவர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசியும் அரிவாளால் வெட்டியும் தாக்கியுள்ளனர். காயமடைந்த மீனவர்கள் நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் சங் பரிவார் அமைப்பைச் சேர்ந்த 12 பேரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாரதிய ஜனதாவின் கோவை அலுவலகத்திற்கு நேற்று மிரட்டல் கடிதம் வந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கடிதம் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் விடுக்கப்பட்டுள்ள சவாலாகும் என ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பூரண மது விலக்கு கோரி மதுரையில் உண்ணாவிரதம் இருந்து வரும் மாணவி நந்தினிக்கு பாரதிய ஜனதா, மதிமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளன. நந்தினியை நாளை நேரில் சந்திப்பதாக வைகோ கூறியிருக்கிறார். நந்தினிக்கு ஆதரவாக சக மாணவர்கள் 3 பேர் இன்று போராட்டத்தில் குதித்தனர். மாணவர்கள் அல்லாத 2 பேரும் போராட்டத்தில் இணைந்துள்ளனர். ஏராளமான பெண்களும் நந்தினிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கருப்பு கொடி காட்டப்போவதாக மதிமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு கணியும் நேரத்தில் இலங்கையில் 13வது சட்ட திருத்தம் என்ற பெயரில் மத்திய அரசு நாடகமாடுவதாக விமர்சித்துள்ளார். காமன்வெல்த் மாநாட்டை ராஜபக்சவின் தலைமையில் நடத்த இந்தியா முயற்சிப்பதாகவும் வைகோ குறை கூறியுள்ளார். கோவை பீளமேட்டில் உள்ள இந்திய உணவுக் கழக கிடங்கில் பூச்சிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி சுகாதார பிரிவு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பூச்சிகள் ஒழிக்கப்பட்டு தரமான உணவு தானியங்களே மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். பொள்ளாச்சியில் உள்ள அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் உணவு உட்கொண்ட 16 மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. பின்னர் அவர்கள் அனைவரும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விடுதியில் வழங்கப்பட்ட தரமற்ற உணவே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரபல திரைப்பட நடிகை கனகா தமது உடல்நலம் குறித்து வெளியான தகவல்களை மறுத்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் நலமுடன் இருப்பதாகவும் தமக்கு புற்றுநோய் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார். தனது உடல்நலன் குறித்து வெளியான தகவல்கள் மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக கனகா கூறியிருக்கிறார். இதுவரை தமிழக அளவிலான நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணியும் காங்கிரஸ் காரிய கமிட்டியும் ஒப்புதல் அளித்துள்ளன. டெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சோனியா காந்தி, மன்மோகன் சிங் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். பின்னர் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தெலுங்கானாவில் இடம்பெறும் மாவட்டங்கள், தலைநகர் உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட்டது.
தெலங்கானா அமைப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பு மட்டும் போராது என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியிருக்கிறார். முந்தைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது தெலங்கானா மாநிலம் அமைக்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு தெரிவித்ததாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் கூறிய குற்றச்சாட்டை பிரகாஷ் ஜவடேகர் மறுத்துள்ளார். ஐபிஎல் சூதாட்ட புகார் தொடர்பாக 6000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை டெல்லி காவல்துறையினர் தாக்கல் செய்தனர். இதில் நிழல் உலக தாதாக்கள் தாவூத் இப்ராஹிம், சோட்டா ஷக்கீல், கிரிக்கெட் வீரர்கள் ஸ்ரீசாந்த், அங்கித் சவான், அஜித் சாண்டிலா உள்ளிட்ட 39 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் ராகுல் டிராவிட், ஹர்மீத் சிங் ஆகியோர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் சூதாட்டம் பற்றி விசாரிக்க கிரிக்கெட் வாரியம் அமைத்த 2 நபர் கொண்ட குழு சட்டவிரோதமானது என்று மும்பை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பீகார் கிரிக்கெட் சங்கம் சார்பில் அதன் செயலாளர் ஆதித்ய வர்மா தாக்கல் செய்த பொதுநல மனுவின் மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் சூதாட்டத்தில் குருநாத் மெய்யப்பனுக்கும் ராஜ் குந்த்ரா ஆகியோருக்கும் தொடர்பில்லை என்று விசாரணை குழு அறிவித்ததற்கு எதிராக பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. மும்பை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என கிரிக்கெட் வாரிய தலைவர் என் ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். அந்த உத்தரவு பற்றி தனக்கு முழுமையாக தெரியாது என அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் வரும் 2ஆம் தேதி நடைபெறும் கிரிக்கெட் வாரிய காரிய கமிட்டி கூட்டத்தில் தாம் பங்கேற்க இருப்பதாகவும் ஸ்ரீனிவாசன் கூறினார். பாட்லா ஹவுஸ் என்கவுண்டர் வழக்கில் இந்தியன் முஜாஹிதீன் தீவிரவாதி ஷாஹித் அகமதிற்கு ஆயுள் தண்டனை விதித்து டெல்லி கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஷாஹித் அகமது 95,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதில் சாஷத்தால் கொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரியான MC சர்மாவின் குடும்பத்திற்கு 40,000 ரூபாயும், காயமடைந்த தலைமை காவலர் பல்வந்த் சிங்கிற்கு 20,000 ரூபாயும் கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பணவீக்கம் அதிகரித்து வருவதால் நாட்டில் ஊழல் பெருகிவிட்டதாக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். இதனால் வாழ்க்கை மிகவும் கடினமாகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். வலுவான லோக்பால் மசோதா கொண்டு வருவதன் மூலமே ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் எனவும் அவர் கூறினார். மத்திய அரசு கொண்டு வரும் லோக்பால் மசோதாவில் தெளிவில்லை என ஹசாரே குறை கூறினார். ராஜஸ்தானில் பள்ளி பேருந்தும் கனரக வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 11 குழந்தைகள் உயிரிழந்தனர். 40 குழந்தைகளோடு சென்ற அந்த பேருந்து ஹமனுன்கார் என்ற மாவட்டத்தில் உள்ள அமர்சிங் வாலா கிராமத்தில் விபத்தை சந்தித்தது. 7 குழந்தைகள் சம்பவ இடத்திலும் 3 பேர் மருத்துவமனையிலும் உயிரிழந்தனர். விபத்திற்கு காரணமானவர் என கூறப்படும் பேருந்து ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். ஜம்மு காஷ்மீரில் இந்திய எல்லைக்குள் 2 முறை ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகளின் சதித்திட்டத்தை ராணுவம் முறியடித்தது. அப்போது நடந்த கடும் சண்டையில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். குப்வாரா மாவட்டத்தில் 2 வெவ்வேறு இடங்களில் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகளை வேட்டையாட ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டன. இரு தரப்பிற்கும் இடையே நீண்ட நேரம் சண்டை நீடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு பிரதமர் தகுதி இருப்பதாக பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் சத்ருகன் சின்ஹா தெரிவித்திருக்கிறார். நாட்டில் தற்போது வெற்றிகரமாக செயல்படும் முதலமைச்சர்களில் நிதிஷ்குமாரும் ஒருவர் என்று அவர் குறிப்பிட்டார். நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் இடையே மீண்டும் நட்பு பாலம் ஏற்படுத்த முயற்சி செய்யப்போவதாகவும் சின்ஹா கூறியிருக்கிறார்.